கார் சோக்காக இல்லை, தீன் சோக்காக கூட கிடைக்கல, தோ சோக்காக கூட கிடைக்காம பல இடங்கள்ல ஆட்டை வெட்டி பிரியாணி அது வாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆட்டுக்குட்டியை முன்னால வேற கட்டி போட்டு தான் சார்ந்த இயக்கத்தையும் கொள்கையும் விட்டு கொடுக்காத பேச்சாளர் நம்முடைய லியோனி அவர்கள். ஒரு உதாரணத்தை மட்டும் இங்கே சொல்லி காலம் இல்லை. திரு லியோனி அவர்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருதை கலைஞர் வழங்கினார்கள். அந்த விழாவுடைய ஏற்புரையிலே பேசுகிற பொழுது லியோனி சொன்னார், நான் பேசுகிற கூட்டங்களுக்கெல்லாம் கூட்டம் கூடுகிறது, அதை பார்த்த அதிமுக காரர்கள் என்னை கேட்கிறார்கள், நீங்கள் எங்கள் கட்சிக்கு வந்து விடுங்கள், நிதியும் தருகிறோம், நிறைய பொறுப்புகளையும் உங்களுக்கு தருகிறோம் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு ஒரு பதிலை சொல்கிறேன், நான் இந்த அறிவாலயத்து வாசலில் சுண்டல் விற்றாலும் விற்பேனே தவிர ஒருபோதும் உங்கள் கட்சிக்கு வரமாட்டேன் என்று சொன்னார். அதனை தொடர்ந்து பேசிய கலைஞர் சொன்னார், லியோனி அவர்கள் சுண்டல் விற்பதாக சொல்கிறார்கள், நாங்கள் சுண்டல் விற்கவெல்லாம் அவரை அனுமதிக்க மாட்டோம், அவருக்கு ஒரு புத்தக கடை வைத்து தருவோம் என்று சொன்னார். இது செய்தி அல்ல, தொடர்கிறது. அன்றைக்கு தந்தை புத்தக கடை வைத்து தருகிறேன் என்று சொன்னார். ஆனால் நம் பிள்ளை மாண்புமிகு முதல்வர் அவர்களோ பாட புத்தக நிறுவனத்துக்கே தலைவராக்கி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட லியோனி அவர்களை இப்பொழுது அன்புடன் பேச அழைக்கிறோம். நாலு கோடி மக்களுக்கு தலைவன் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர். 4 கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர். குடிசையிலே வாழ்ந்தவர்க்கு வீடு கொடுத்தார், சில கோணல் புத்திக்காரருக்கு ஈடு கொடுத்தார். இயேசுவோர்க்கு இயேசுவாக காட்சி கொடுத்தார், தன்னை அண்டி வந்த ஏழைகளுக்கு வாழ்வு கொடுத்தார். தன்னை அண்டி வந்த ஏழைகளுக்கும் வாழ்வு கொடுத்தார். 4 கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர். அவசரப்பட்டு கையிட்டாங்க, இன்னும் 2 பாட்டு இருக்கு. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின், கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் நிற்கும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. என்னடா வந்தோன்னா பேசுறதை விட்டுட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழைய ஒன்று பேஞ்சிடணும், இல்லாட்டி தூரணும், ரெண்டுக்கும் இடையில இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, வீட்டில் இந்த கடுமையாக திட்டுற மனைவிகளை கூட நம்பலாம். இந்தடி காப்பி அண்ணா, காப்பி பெரிய காப்பி, நீ கிழிக்கிற கிளிக்கு காப்பி வேறையாக்கும், இப்படி சொல்கிற பெண்ணை நம்பலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்னும் சில பேரை காப்பி போட்டு கூட வாய்க்குள்ளே, இதெல்லாம் தூரல் மாதிரி. இந்த 3வது வகை ஒரு பெண்ணு இருக்கு, காப்பி போட்டு கொடுன்னோன்னே, ஏய் கேட்கிறேன்ல. இதான் ரொம்ப ஆபத்தான பொம்பளை. எந்த நேரம் வேணாலும் புருஷனை விஷம் வச்சு கொண்டுறேன். இப்போ மழை அப்படித்தான் பேஞ்சிக்கிட்டு இருக்குது. பேயுதா பேய போகுதா, அதே அந்த நிலைமையில் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க.
ஒன்று ஓங்கி அடிச்சிருச்சுனாலும் நனைஞ்சிட்டு அப்படியே உட்காந்து கேட்டுடலாம், முடிச்சுட்டேன் ஒருடா அப்படின்னு. லேசாக தூரிக்கிட்டு இருந்தாலும் தலையில் முக்காடு போட்டு கேட்டுக்கலாம். வருமா வராத ஒரு சொட்டு 2 சொட்டு, இதுதான் ரொம்ப ஆபத்தான மழை. இந்த நிலையிலும் இந்த அரங்கை நிறைத்திருக்கின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் அமைத்திருக்க கூட்டத்தில் தான் இந்த கடமையும் கண்ணியமும் கட்டுப்பாடும் நிறைந்திருக்கும். அவருடைய செல்போனுக்கு நம்ம ஃபோன் பண்ணோம்னா என்ன பாட்டு வரும்னு ஃபோன் பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியும். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சராக இருந்தாலும் நான் எல்லோருக்கும் அமைச்சர் என்பதை தனது ரிங்டோன்ல கூட மாற்றாத ஒரு நேர்மையான ஒரு அமைச்சர் என்னுடைய அருமை அண்ணன். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, தொண்டர்களின் காலிலே முள்படாமல் அவர்களுடைய காலுக்கு மெத்தையாக இருக்கின்ற தொண்டர்களின் பாதுகாவலர் எங்கள் அருமை அண்ணன் இந்து சமய அறநிலையத்துறையை, சன்னிதானங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடைகளில் ஏற்றிய ஒரு மாபெரும் புரட்சியை செய்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அருமை அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கும், மேடையிலே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பேச்சாளர் குடும்பத்தின் இனிய சகோதரர் தஞ்சை இனியன் அவர்களுக்கும், நாங்கள் எல்லாம் போற்றி வணங்குகின்ற எங்கள் அருமை ஐயா நகைச்சுவை வேந்தர் அவர் போட்ட பிட்டுகளை எடுத்து தான் நாங்கள் ஒன்றொன்னா அப்படி அங்கிட்டு போட்டு பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கோம்னா பார்த்துக்கிறீங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு டிக்ஷனரியாக இருக்கின்ற ஐயா சண்முக வடிவேல், ஐயா புலவர் ராமலிங்கம், அவர் செல்லாத வெளிநாடுகளே கிடையாது. ஆனால் சில பேர் வந்து நான்லாம் போயிட்டு வந்தேன், அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தேன்னா, அப்படியா அமெரிக்காக்கா, சும்மா நீ வந்து அம்பத்தூர் இங்கிட்ட ஆவடி ஓட்டேரி இங்கிட்ட யானைக்கவனி இங்கே நான் பேசிவிட்டு அமெரிக்கா ஆப்பிரிக்கான்னு ரூட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கியான்னு அமெரிக்காவில் இப்போ எடுத்த ஃபோட்டோவை காமிச்சேன். டே இங்கே பாடுற அமெரிக்காவில் பேசிகிட்டு இருக்கேன்டா, இதே மாதிரி உனக்கு எத்தனை ஃபோட்டோ எடுத்து காட்டுட்டேன், நான் ஜப்பானில் பேசுன மாதிரி ஃபோட்டோ எடுக்கட்டான்னா, டே நான் எங்கேயும் போல விடுறா அப்படின்னு. உண்மையிலேயே பல வெளிநாடுகளுக்கு சென்று தனது பேச்சாற்றலால் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட எங்கள் அருமை ஐயா புலவர் ராமலிங்கம், ஜான்சி ராணியை போல் சென்னை மாநகரத்தின் மேயராக மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது என்று அவ்வளவு பெரிய மாநகராட்சியை நிர்வகிக்கின்ற பெரும் பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் மாநகரத்தின் முதல் பெண்மணி மாநகர மேயர் அருமை சகோதரி பிரியா ராஜன் அவர்களுக்கும், மேடையிலே மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், எந்த நேரமும் சிரிக்கிற ஒரு மனுஷன் அவராகத்தான் இருப்பார். என்னையா நீ மேடை போட்டிருக்க, இல்லை இருக்கட்டும் இப்போ என்ன. ஆனால் இந்த மாதிரி கெப்பாசிட்டிலாம் யாருக்குமே வராதுங்க. காலை மிதிச்சோடு கால் இல்லை அப்படின்னா, கால் தான் தெரியாமல் மிதிச்சிட்டேன், அப்புறம் தெரிச்சு வேற மிதிப்பியா அப்படின்னு நம்மளை லந்து பண்ணுவான், கோவப்படுவான். ஆனால் வெள்ளை சட்டையில் புளிச்சுன்னு சவுப்பி வச்சு துப்புனா கூட, ஏயா அங்கிட்டு துப்பி இருக்கக்கூடாதா அப்படின்னு பொறுமையாக கையாளக்கூடிய ஒரு அருமையான சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை சகோதரர் ஜோசப் சாமுவேல். மேடையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாத்து பேரையும் சொல்லணும்னு எனக்கு ஆசை தான், நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக ஒரு மகிழ்ச்சியான நாளில் இந்த தேதியை அண்ணன் எனக்கு கொடுத்துருக்காரு. 40க்கும் 40 வெற்றி பெற்றது மட்டுமல்ல, என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்றாரோ அந்த நாள் தொடங்கி பங்கேற்ற அனைத்து தேர்தல்களிலும் 100% வெற்றி பெற்ற கின்ன சாதனை படைத்த தலைவர் நம் தளபதியார் அவர். அவர் 40க்கு 40 ஜெயிச்ச அந்த நாள் வந்து எனக்கு டேட் கொடுத்ததுக்கு முதல்ல நம்ம சேகர் பாபு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் 9 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்தார். யாரு? ஒன்றிய பிரதமர் வந்து என்ன பேசினாரு தெரியுமா உங்களுக்கு? एक डिलाइट कार चुका है, फिशरमैन के समृद्धि के लिए कार चौका है। एक डिलाइट कार चुका है, फिशरमैन के समृद्धि के लिए कार चौका है.
கார் சோக்காகன்னு அவர் சொன்னோன்னே கூட்டத்தில் மேடையில் உட்காந்துருக்க ஐயா ராமதாஸ் ஐயா, நம்ம ஐஜேகே ஐயா, பச்சமுத்து ஐயா எல்லாரும் சேர்ந்து கார் சோக்காக. ராமதாஸ் ஐயாவுக்கு ஒரு பேர் தமிழ் குடிதாங்கி. தமிழ் குடிதாங்கி மேடையில் உட்காந்து கார் சோக்காக அப்படின்னு சொல்ல வச்சு, இப்போ நான் சொன்ன இந்தி வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இந்த நாட்டில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா 400 இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி கார் சோக்காக. கார் சோக்காக இல்ல, தீன் சோக்காக கூட கிடைக்கல, தோ சோக்காக கூட கிடைக்காம இன்னைக்கு 2 மாநில கட்சிகளின் காலிலே விழுந்து புரண்டு ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளிய இந்தியா கூட்டணியை உருவாக்கிய சாணக்கியன் யார் என்றால் எங்கள் தங்க தளபதி. அவர் உருவாக்கிய கூட்டணி தான், அவர் வழிநடத்திய கூட்டணி. அவர் வழிநடத்திய கூட்டணிங்கிறதுக்கு எது எடுத்துக்காட்டுன்னா, காங்கிரஸ் அல்லாத 3வது அணியை அமைத்தீர்கள் என்றால் பாரதிய ஜனதாவை நாம் எதிர்க்க முடியாது என்று முதலில் குரல் கொடுத்து 3வது அணி அமைக்க விடாமல் இந்தியா என்ற வலிமை மிக்க கூட்டணியை அமைத்த பெருமை நம் தளபதி அவர்களைத்தான் சாரும். இன்றைய வெற்றிக்கு அவர்தான் காரணம். நேற்று அந்த வெற்றி செய்தியை அறிவிப்பதற்காக அறிவாலயம் வந்த பொழுது அண்ணன் சேகர்பாபு அவர்களும் வருங்கால தமிழகத்தை ஆள இருக்கின்ற என் அருமை தம்பி உதயநிதி அவர்களும் அருகே நின்று பேட்டி கொடுக்கும் பொழுது தலைவர் அவர்களை கேட்டார்கள், பாரதிய ஜனதா காலூன்ற போகிறது என்று சொல்கிறார்களே, உங்கள் கருத்து என்ன? அதுக்கு தலைவர் காலூன்றட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அவர்கள் காலூன்றி விடமாட்டார்கள்னு சொல்லல, காலூன்ற முடியாதுன்னு சொல்லல, ஊனட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நீ வாடா, உன்னை நான் எதிர்க்க எனக்கு சக்தி இருக்கிறது, எனக்கு கொள்கை இருக்கிறது, தொண்டர்கள் இருக்கிறது என்று களத்திலே நேருக்கு நேர் அழைக்கும் தில்லுள்ள தலைவர் நம் தளபதி அவர்கள். இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவோட நிலைமை என்ன ஆயிடுச்சு பாருங்க. ஐயா எடப்பாடி இருக்காரு, ஒற்றை விரலால் வாங்கி அடிப்பான், வாக்களிப்பீர் அப்படின்னாரு. ஒற்றை விரலால் வாங்கி அடிப்பேன். எவன் தான் அவருக்கு டயலாக் எழுதி கொடுக்குறான்னு தெரில. ஒற்றை விரலால் வாங்கி அடிப்பேன். அவர்கிட்ட ஒரு விரல் தான் இருக்குங்கிறத அவன் தெளிவாக எழுதி கொடுத்துட்டான். 5 விரலில் 4 இழந்துட்டார். முதல் விரல் கட்ட விரல் ஜெயலலிதா அம்மையார் இழந்தாச்சு. ஆள்காட்டி விரல் சசிகலா அம்மா, அதுவும் இல்லை. நடுவிரல் யார்? ஓ பன்னீர்செல்வம், அவர் இப்போ பலாப்பழம் விற்றுக்கிட்டு இருக்கார் ராமநாதபுரத்தில். சுண்டு விரல் பாரதிய ஜனதா கூட்டணி, அதுவும் போச்சு. இந்த ஒரு விரல் தான் மிச்சம். ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம்னாரு. ஒரு விரலில் அடிச்சு பாருங்க, உங்களுக்கு கன்னத்தில் வலிக்குதான்னு பாருங்க. அந்த ஒரு விரலோட இன்னைக்கு தோல்வி அடைந்து கிடக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பாரதிய ஜனதாவோட நிலைமை என்ன? ஒருத்தன் கச்சேரி நடத்திக்கிட்டு இருந்தான், பாட்டு பாடுறான், கூட்டம் இதே மாதிரி 4-5 பேர் எந்திரிச்சு போயிட்டே இருக்காங்க, பாடிக்கிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு. கலியுக கண் கண்ட தெய்வமாய் 5 பேர் எந்திரிச்சான். ஐயோ வேற ஏதாவது பாட்டை மாற்றுவோமா? அலை பாயுதே கண்ணா மனம் மிக அலை பாயுதே உன்னானந்த மோகன வேணுகான மதில். ஒரு 5 பேர் எந்திரிச்சு சண்டை மண்டே தெரிஞ்சாங்க. சரி, இவங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கல போல இருக்கு, என்னடா ஐடியா பண்ணுறதுன்ட்டு மதுரை அரசாளும் மீனாட்சி அப்படின்னா மதுரைக்காரன்லாம் ஏன்னு கைத்தட்டி எங்கள் ஊர் மதுரையை பற்றி பாடிய அண்ணன் அவர்களுக்கு இந்த 50 ரூபாய் அன்பளிப்பாளி. ஆஹா பல்சை பிடிச்சிட்டோம்டா அப்படின்ட்டு அடுத்து ஒவ்வொரு ஊராக பாட ஆரம்பிச்சிட்டான். தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி, தஞ்சாவூர்காரெல்லாம் எங்கள் ஊரை பற்றி பாடிய அண்ணன் அவர்களுக்கு இந்த 500 ரூபாய் அன்பளிப்பா அளிக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு ஊராக பாடிக்கிட்டே காசு குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. கூட்டத்தில் ஒரு இந்திக்காரன் உட்காந்துருந்தேன். பாம்பே 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 எங்கள் ஊர் பாம்பே பற்றி பாடுறாங்கிறான். பாம்பே பாம்பேன்னு ஒரு பாட்டு எதுன்னு தெரியலையே.
சமாளிச்சிட்டான். எப்படி சமாளிச்சான் தெரியுமா? நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. அந்த கூறுகட்ட பைய நம்ம ஊரை பற்றி அருமையாக பாடிட்டாரு. 5 தடவை பாடிட்டாருன்னு 5000 ரூபா கொடுத்துருக்கான். வட இந்தியாவில் இப்படித்தான் கொஞ்சம் முன்ன பின்ன ஓட்டு போட்டதுனால இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு இணையாக கூட வர முடியாமல் இன்று தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா, இன்னைக்கு அந்த பாரதிய ஜனதாவுடைய தலைவர் என்னன்னா பேட்டி கொடுத்தாரியா, அடேங்க அப்பா. அண்ணே, நான் சொல்றத கவனமா குறிச்சிட்டங்கண்ணே. நான் ஆராய்ந்து தெளிவான முடிவோட தானே பேசிட்டு இருக்கேன். பத்திரிக்கைக்காரங்கண்ணே, பிரஸ்காரங்கண்ணே, குறிச்சிக்கங்கண்ணே. 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் கூட வாங்காதுன்னு சொன்னவர். அவர் பேரை சொல்லி பிரியாணி நின்றுக்கிட்டு இருக்காங்க கோயம்புத்தூரில். பல இடங்கள்ல ஆட்டை வெட்டி பிரியாணி அது வாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆட்டுக்குட்டியை முன்னால் வேற கட்டி போட்டு இது சாயங்காலம் பிரியாணி ஆக போகுதுன்னு வேற அடையாளம் காட்டி காட்டி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நான் ஒரு மேட்ரு சொல்லுவேன். ஒரு ஆட்டுக்குட்டியை இப்படித்தான் ஊரில் கோயிலுக்கு விட்டுட்டான் அந்த ஆட்டை. அது கண்ட மணிக்க மேஞ்சி வீட்டில் இருக்கிறத பூரா திங்குது. பிள்ளைகளுக்கு வாங்கி வச்சுருக்கிறதெல்லாம் தின்னுட்டு போகுது. வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடியை கடிச்சிட்டு போயிடுச்சு. என்னடா அந்த ஆடு அடித்தா கோயில் ஆடு அடிக்கக்கூடாது, அது எதை வேணாலும் தின்ட்டு போகுதுன்னு அது அது பாட்டுக்கு இவ்வளோ பெருசு கேட்டால் வளர்ந்துருச்சு. வீட்டில் இருக்க பசுமாடு பார்த்துருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பாலெல்லாம் கொடுக்கணும், அந்த தவிட்டைத்தான் பிணைஞ்சு வைக்கிறாங்க. இந்த ஆடு இஷ்டத்துக்கு மேயுது, அதை ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம எதுக்குடா உழைக்கணும்ட்டு அந்த மாடு இப்படியே அழுதுகிட்டே பார்த்து திடீர்னு ஒரு நாள் மேலே சத்தம் கேடுச்சு. ஜிஞ்சிண்டாக்கடி ஜிஞ்சிண்டாக்கடி ஜிஞ்சிண்டாக்கடி. யாருன்னா ஆட்டை மாலை போட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. எதுக்கு? வெட்டுறதுக்கு. அப்போ தான் மாடு யோசிச்சிருக்கு, நம்ம பொழப்பு எவ்வளவோ தேவலாம்டா, இவ்வளவு நாள் இந்த ஆட்டை திங்க விட்டது வெட்டுறதுக்காக தாண்டா அப்படின்றத இவ்வளவு நாள் பேச விட்டு அதுக்காண்டியே ஒரு பாட்டு அரச கட்டளையில் ஒரு கவிஞர் எழுதியிருப்பார். வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமாக நடையை போடு நீ வெற்றி என்னும் கடலில் ஆடு. அதில் ஒரு வார்த்தை வரும், ஒரு வாக்கியம். சரோஜாதேவி பாடுவாங்க. குறும்புக்கார வெள்ளாடே கொடியை வளைத்து தள்ளாதே, பொறுமையில்லா மனிதரை போல் புத்தியை கெடுத்து கொள்ளாதே, அருகினிலே தலை இருக்க ஆகாயத்தில் தாவாதே, தருமத்தையே மறந்து உந்தன் துணிவை காட்ட எண்ணாதே, வேட்டையாடு விளையாடு விருப்பம் தர்மத்தையே மறந்து உந்தன் துணிவை காட்ட எண்ணாதே. தங்கவேல் ஒரு படத்தில் இப்படித்தான் கனவு கண்டுகிட்டு இருப்பாரு. திடீர்னு ஒருத்தன் எழுப்பான், டே எந்திரா, ஏண்டா டே ஏண்டா ஏண்டா எவன்டா ஏண்டா எழுப்புனீங்க, இப்போதான்டா கனவுல லவ் பண்ணேன், இப்போதான்டா கனவுல கல்யாணம் முடிச்சு பக்கத்தில் என் மனைவி உட்காந்து தொடர்பு எழுப்பிட்டீங்களேடா, கனவுல கூட குடும்பம் நடத்த விட மாட்டேங்கிறாங்களேன்ட்டு. கனவில் கூட இன்னைக்கு சொல்றேன், பாரதிய ஜனதா தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாதுங்கிறத நான் சொல்லலை, ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் சொன்னார். அவர் ஆங்கிலத்தில் சொன்னதை இளைஞர்கள்லாம் மொத்தமாக சொல்லி அதை இன்னைக்கு மீம்ஸா போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன சொன்னார் தெரியுமா பாராளுமன்றத்தில்? The Bharatiya Janata Party can never ever enter in their life enter into Tamil Nadu. This cannot be done ன்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? பாரதிய ஜனதா never ever in their entire life cannot enter in the hearts of the Tamil Nadu people ன்னாரு. தமிழ்நாட்டு மக்களின் மனதிலே வாழ்நாள் முழுவதும் பாரதிய ஜனதா இப்பொழுதும் எப்பொழுதும் இடம் பிடிக்க முடியாது. சொன்னது யாரு? ராகுல் காந்தி சொல்லியிருக்காருன்னா அப்ப தமிழ்நாட்டு மக்களினுடைய அந்த அழுத்தமான கொள்கையில எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அப்படி சொல்லியிருப்பாரு.
அப்படிப்பட்ட ராகுல் காந்தி தாயா கோயம்புத்தூருக்கு நம்ம தலைவர் வந்த சமயத்தில் இதே மாதிரி ஒரு பேக்கரியில் இந்த பேரிகார்டை தாண்டி குதிச்சு போய் ஒரு ஸ்வீட் பாக்கெட் வாங்கிட்டு வந்து தலைவர்கிட்ட கொடுத்து, மிஸ்டர் ஸ்டாலின், யூ ஆர் நாட் அண்ட் பொலிட்டீஷியன் ஃபார் மீ, யூ ஆர் மை எல்டர் பிரதர் அப்படின்னு சொல்லி, இதுவரைக்கும் நான் இப்படி யாரையுமே நான் கூப்பிட்டதில்லை, யூ ஆர் மை எல்டர் பிரதர் என்று ஒரு தேசிய நீரோட்டத்தில் இருக்கும் ஒரு தலைவர் ஒரு மாநில கட்சியின் தலைவரை பார்த்து என் அண்ணன் என்று அழைக்கக்கூடிய தகுதி படைத்த ஒரே தலைவர் நம் தமிழக முதல்வர். அவரை பெற்றெடுத்த தலைவருக்கு தான் இன்னைக்கு நூற்றாண்டு விழா. நான் எந்திரிச்சு வரும்போதே நம்ம அமைச்சர் சொல்லிட்டாரு, 25 to 30 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருங்க அப்படின்னாரு. அவருடைய ஆணைக்கு நான் கட்டுப்படணும். ஆனால் பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம மக்கள்கிட்ட. இருந்தாலும் அந்த தலைவருக்கு இன்னைக்கு நூற்றாண்டு விழா. அந்த ராகுல் காந்தி சொன்ன அந்த வாக்கியத்தை போல பாரதிய ஜனதா கேன் நெவர் எவர் இன் their entire life cannot enter in the hearts of the people of தமிழ்நாடு அப்படின்னு சொன்னார். காரணம் தலைவருடைய அந்த நிர்வாக திறன், அவர் மக்களுக்கு வழங்கிய நலத்திட்டம். நான் பிரச்சாரத்தில் ஒரு மேட்ரு சொன்னேன் பெண்களுக்காக. ஒரே வீட்டில் முன்னையெல்லாம் வீட்டில் பிள்ளைய அதிகமாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் 11 பிள்ளைய. எங்கள் அப்பாவுக்கு பிள்ளையில வரிசையாக சொன்னால் சொல்லவே தெரியாது. 6வது பையனா பொம்பளை பிள்ளையா அப்படிம்பாரு. எங்கள் அம்மா, ஏயா வரிசை தெரியாமல் பெற்றிருக்கையில, நீலாம் ஒரு மனுஷனாம்பாரு. அப்படிலாம் எங்கள் மாமாவுக்கு 13 பிள்ளைய. அது வாட்டுக்கு என்னத்தை சொல்ல. எங்கள் தாத்தாவுக்கு 16, லீடிங் மேன் அவர் தான். ஆனால் இன்றைக்கெல்லாம் வீட்டில் ஒரு பிள்ளை 2 பிள்ளை, ஒரே பொம்பளை பிள்ளை ஒரு வீட்டில் பிறந்திருக்கு. அந்த பிள்ளையை கட்டி கொடுத்துட்டாங்க. அந்த பிள்ளை வந்து அவங்க அப்பாட்ட கேட்குது, இது வீட்டுக்கார்ட்ட, ஏங்க எங்கள் அப்பாவுக்கு சௌக்கியம் இல்லை, ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடட்டா? ஓடி பெரிய எங்கள் ஒப்பன் பெரிய லாடு லபக்தாசா, சௌக்கியம் இல்லைன்னா ஓடுவியோ? ஆனால் அனுப்ப முடியாது, நான் சொல்கிறப்ப தான் நீ போனேன். என்னம்மா ஒரே பொம்பளை பிள்ளை, வேறு ஆம்பளை பிள்ளை இருந்தால் எங்கள் அப்பாவை பார்த்துக்கிறேன், எங்கள் அம்மா தான் பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு, உரியா இல்லையா? முடியாது. இது எப்போ? 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன நடக்குது தெரியுமா? அந்த பிள்ளை புருஷனை கூப்பிட்டு, மாமா எங்கள் அப்பாவை போய் பார்த்துட்டு வர்றேன், வீட்டை பத்திரமா பார்த்துக்க. பஸ்ஸுக்கு காசு எங்கள் அண்ணன் ஸ்டாலின் பஸ்ஸை விட்டுருக்காரு, அதில் போய் எங்கள் அப்பாவை பார்த்துக்கிறேன். உங்கள் அப்பாவுக்கு சாத்துக்குடி ஹார்லிக்ஸ்லாம் வாங்கணும்ல, மாதம் 1000 ரூபாய் என் அக்கௌண்ட்டில் வருது, எங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருவேன். போயா? ஒரு பெண்ணை சொந்த காலில் பொருளாதாரத்தில் நிற்க வைத்த அந்த திட்டங்கள் தான் இன்று 40க்கு 40ஐயும் வெற்றி பெற செய்தது அப்படின்னு எல்லா பத்திரிகையிலும் இன்னைக்கு எழுதிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆட்சியை தந்து கொண்டிருக்கக்கூடிய நம் தளபதியை பெற்றுக் கொடுத்த நம் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், அவரை பற்றி 2 செய்தி. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 18 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அவருடைய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, நம்ம அண்ணன் ராமலிங்க ஐயாவும் சண்முகவடிவேல் ஐயாவும் சொன்னதான், இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். கேட்ட கேள்விக்கு அந்த பதில் டக்கு டக்கு டக்குன்னு அடிப்பார். ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர்கிட்ட, ரஜினிகாந்த் அவரை வந்து பார்த்துட்டு போகிறாரு கோபாலபுரத்தில். பத்திரிகைக்காரங்களாம் வந்து, ரஜினிகாந்த் உங்களிடம் என்ன பேசினார்? அது முக்கியமான அரசியல் நேரம், பேசினதை சொல்லக்கூடாது. தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரஜினிகாந்த் உங்களிடம் என்ன பேசினார்? ரஜினிகாந்த் என்னிடம் அப்படின்னு எல்லாம் பேப்பர் பேனாவெல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடியாக இருந்தான். ரஜினிகாந்த் என்னிடம் தமிழில் பேசினார் அப்படின்னார். பிற என்ன உறுதுலையாக பேசியிருப்பாரு ஐயா? பத்திரிகைக்காரங்க, தமிழில் என்ன செய்தியை சொன்னார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். ரஜினிகாந்த் என்னிடம் என்ன சொன்னார் என்றால், பேப்பர் பேனா சொல்ல போகிறாரு, மேட்ரு ரெடிடா நமக்கு அப்படின்ட்டு பேப்பர் எடுத்து ரெடியாக இருக்காங்க. அவர் என்னிடம் சொன்னதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். ஐயா நாங்கள் கிளம்புறோம்யா. இப்படிங்களையா பத்திரிக்கைக்காரங்களுக்கு, பத்திரிக்கைக்காரங்களும் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி, தான் மனசும் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி பேசக்கூடிய
உலகத்திலே ஒரு அரசியல் தலைவர் உண்டென்றால் அது நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை தவிர வேற எந்த அரசியல் தலைவருக்கு இந்த ஞானம் வரும்? கடிதம் எழுதுறது, கடிதங்கிறது ஒரு காலத்தில் கடிதம்ங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமா இருந்துச்சு. லவ்வை வெளிப்படுத்தணும்னா கூட கடிதம் தானேயா நம்ம காலத்தில். எந்த அண்ணன் தலையாட்டுறாரு. நான்லாம் எழுதி பாக்கெட்லேயே வச்சு இன்னும் கொடுக்கல. அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி 4-5 பிள்ளை பெற்றுருச்சு. லெட்டர் எழுதி பக்கத்தில் போவான். அப்போ தான் மாமே வந்துடுவேன், யாராவது வந்துடுறேன். அந்த பிள்ளை ஏதாவது கோபமாக இருக்க மாதிரி இருக்கேன். எழுதி 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 அந்த கடிதம் எழுதுறதுக்கு நமக்கு ஐடியாவும் வராது. இந்த சினிமா பாட்டுகளை தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி எழுதி கொடுப்பான். என்ன பாட்டு? அன்புள்ள மான்விழியே ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலில் ஓர் கவிதை. நலம் நலம் தானா முல்லை மலரே அப்படின்னு பாடுவார். இன்னொரு கடிதம் சிவாஜி கணேசன், நான் அனுப்புவது கடிதம் அல்ல உள்ளம் அப்படிம்பாரு. கமலஹாசன் இப்போ ஒரு கடிதம் எழுதின பாட்டு உலக ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் லெட்டர், இல்லை கடிதம்னு போட்டுக்க. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. எழுதிட்டியா? பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கே சௌக்கியம். எழுதிக்க. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னைய நினச்சி பார்க்குறப்ப கவிதை கொட்டுது. ஆனால் இந்த வார்த்தை 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 தான் முட்டுது. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. லாஸ்டா உண்டான காயமின்றி உன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே செந்தேனே, உந்தன் காயம் என்னவென்று என்னாலும் எண்ணும் போது அழுகை வந்தது. உந்தன் சோகம் என்னை தாக்கும் என்றென்னும் போது நெஞ்சம் அழுகை நின்றது. இது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா. இப்போ இருக்க பயில இதைத்தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்போ கடிதமே தேவையில்லை. வாட்ஸ்அப்பில் என்ன ரெடியா, எப்போ கல்யாணம் அப்படின்னு இதுக்கு பேர் ப்ரொப்போஸ் பண்ணுறதுங்கிறேன். 3 ப்ரொப்போஸ் சொன்னேன் மாப்பிள்ள, 3 வேணாம்டுச்சு, 4வதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கேங்கிறேன். ப்ரொப்போஸ் எவ்வளோ ஈஸி ஆக்கிட்டாங்க மேட்ரை. ஒரு காதல் கடிதம் எப்படி இருக்குன்னா, பயல்களுக்கு வாத்தியாருக்கு நாங்கள்லாம் கடிதம் எழுத சொல்லி கொடுப்போம். ஒரு பையனுக்கு இப்படி தான், உன் நண்பனுக்கு கடிதம் எழுது அப்படின்ட்டு ஒரு வாத்தியார் எழுதி போட்டு எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டாங்க. நண்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை போன்ற பல நண்பர்கள் எனக்கு இருக்கிறார்கள், உன்னை என்னை விட என் அம்மாவுக்கு மிகவும் பிடிக்கும், இது போன்ற நண்பர்கள் கிடைப்பது மிகவும் அரிது அப்படின்னு எழுதி போட்டு மனப்பாடம் பண்ணி பரீட்சைக்கு போய் உட்காந்துருக்காங்க. கேள்வியை மாற்றி விட்டாங்க. நண்பனுக்கு கடிதம் எழுது அப்படிங்கிறதுக்கு பதிலாக உன் அப்பாவுக்கு கடிதம் எழுதுன்ட்டு. படிச்சுட்டு நண்பன்னு படிச்சுட்டு போனேன், அப்பா கடிதத்தை கேட்டுவிட்டாங்க. அவன் நண்பன்கிற இடத்துல இருக்கிறத பூரா எடுத்துட்டு அப்பான்னு பிட் பண்ணிட்டான். அன்புள்ள அப்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை போன்ற எனக்கு பல அப்பாக்கள் இருக்கிறார்கள், எனக்கு பல அப்பாக்கள் இருந்தாலும் உன்னைத்தான் என் அம்மாவுக்கு மிகவும் பிடிக்கும், பல அப்பாக்களில் நீ ஒரு நல்ல அப்பா. அந்த வாத்தியார், டேய் நீ ஏன்டா அப்படி கேள்வியை மாற்றினா தெரியாதுனாலும் எழுதி சொல்லடா, குடும்பத்தையே கேவலப்படுத்தி விட்டானேன்ட்டு. ஒரு கடிதம் எழுதுறதுல இவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஆனால் தொண்டர்கள் சோர்வடையாமல் இருப்பதற்காக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது உடன்பிறப்பே இதோ என் கடிதம் என்று தினமும் எழுதி அந்த கடிதங்கள் கிட்டத்தட்ட 57 புக்கியா 57 புத்தகமாக அது வெளிவந்து
அதை ஒரு பதிப்பகம் அன்னைக்கு வெளியிட்டு அந்த 57 புஸ்தகத்தையும் குட்டியானையில் ஏற்றிட்டு வந்தாங்க எங்கள் ஆஃபீஸுக்கு. ஒரு மனிதன் எழுதிய கடிதத்தை லாரியில் ஏற்றிக்கொண்டு வருகின்ற அளவிற்கு தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியே அந்த தொண்டர்களை தக்க வைத்த ஒரு தலைவன் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற தலைவனை தவிர வேற எந்த தலைவனுக்கு இந்த திறமை வரும்? அவர் எழுதின நெஞ்சுக்கு நீதி கடிதத்தில் சொல்றாரு, குழந்தை பருவத்தில் அவருக்கு நடந்த விஷயத்தை சொல்றாருயா. அவர் வீட்டுக்கு 2 தடவை திருடன் வந்திருக்கான். தலைவர் வீட்டுக்கு வந்திருக்காங்க திருடன். அவர் செல்ல பிள்ளை, ஆம்பளை பிள்ளை, 2 அக்கா, ஒரே ஒரு பையன். எப்படி இருக்கும்? 3வது பிறந்த பையன். அப்படியே செல்லம்னா செல்லம், அப்படி செல்லம். பட்டு வேட்டியில் கட்டி அவரை தொங்க போட்டிருக்கு, தூங்க வச்சுட்ருக்காங்க. திருடன் வந்திருக்கேன். வந்து உன்னையும் காணாம், வேட்டி தான் இருக்கிறதுலே விலை அதிகமாக இருக்குன்ட்டு குழந்தைய இறக்கி வச்சுட்டு வேட்டியை அள்ளி கக்கத்தில் வச்சுட்டு திருடிட்டு போயிருக்கேன். அந்த அப்படி ஒரு பிச்சைக்கார திருடன். உண்மையிலே அந்த திருடன் அன்னைக்கு குழந்தைய தூக்கிட்டு போயிருந்தான்னா இன்னைக்கு இந்த பேசுறதுக்கு ஆள் இருந்திருக்காதியா. அந்த திருடன் பாருங்க, தமிழகத்திற்கு இந்த குழந்தை பயன்படும் என்பதற்காக வேட்டி எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைய விட்டுட்டு போனாயா திருடன். இன்னொரு இடத்துல திருடன் வந்தான். அப்போ தலைவருக்கு நிறைய சுருட்ட முடி. பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்க கோயிலில் முடி எடுக்கணும்னு அவங்க அம்மா வேண்டியிருக்காங்க. தலைவருக்கு அப்போ பயங்கர முடி, சுருட்டனாலும் சுருட்ட, அப்படி சுருட்ட. ரொம்ப நாளாக முடி எடுக்காமல் அப்படியே சட்டை பின்னி இப்படி கிடந்திருக்கு. முடி எடுக்கலாம்ட்டு வேண்டி அன்னைக்கு கோயிலுக்கு புறப்பட்டுருக்காங்க. மழை பிச்சு எரிஞ்சிருச்சு. உடனே அந்த ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் வந்து, இன்னைக்கு முடியை எடுத்தா தான் ஆகுது, அதனால் கோயிலில் போய் எடுக்க வேணாம், சாமியை வேண்டிக்கிட்டு இங்கேயே நீங்கள் முடியை எடுத்துருங்க, எடுத்து அதை வச்சிருந்து நான் சொல்கிற நாள் அன்னைக்கு கோயிலில் போய் காணிக்க செலுத்திடுங்க அப்படின்னா வீட்டிலே வச்சு தலைவருக்கு முடியை எடுத்துட்டாங்க. அந்த எடுத்த முடி கோயிலுக்கு கொண்டு போகணும்ல, அதனால் ஒரு சில்வர் பாத்திரத்தில் அந்த முடியை போட்டு மேலே தொங்க விட்டுருக்காங்க. அன்னைக்கு வந்திருக்கான் திருடன். வந்து தேடி தேடி பார்த்துருக்கான். அருமையான சில்வர் பாத்திரம். இதை எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் எங்கேயோ இருட்டுக்குள்ளே வச்சு காலையில் திறந்து பார்ப்போம்டா, பணம் சேர்த்து வச்சதுனால தான் மேலே தொங்க விட்டுருக்காங்க அப்படின்ட்டு காலையில் 5:30 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்ன இருந்திருக்கு? அதுதான் திருடனுக்கு கிடச்சிருக்கு. இன்னைக்கு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வந்து திருடணும்னு நினச்சி அவர்கள் எடுத்து போனது எப்படி கலைஞருடைய முடியையோ அதுபோல இந்த தமிழகத்திலே வந்து காலூன்ற வேண்டும் என்று நினைத்து அவர்கள் அதைத்தான் என்று எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள். என் தலைவன் எழுதிய கடிதங்களுக்கு எக்கச்சக்கமான உதாரணங்கள் சொல்லலாம். மந்திரி குமாரிங்கிற ஒரு படம், அந்த காலத்துலலாம் படம் எப்படி, சினிமா எப்படி இருந்துச்சுன்னா பாட்டாக இருக்கும். கதாநாயகன் வருவார், கதாநாயகி, வாருங்களத்தான், ஏன் இவ்வளவு நேரம் தாமதமாக வந்திருக்கிறீர்கள், உங்களுக்காக நான் காத்து கொண்டிருப்பது தெரியாதா அப்படின்னா, காத்து கொண்டிருப்பது நீயா, காத்து கொண்டிருப்பது, ஐயோ காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னதை பாட்டா பாட ஆரம்பிச்சிட்டாங்களே. நான் எவ்வளவு நேரம் காத்து கொண்டிருப்பது, நீங்கள் சாப்பிடாமல் இப்படி நின்று கொண்டிருக்கிறீர்களே, கால் வலிக்கவில்லையா? கால் வலிக்கிறதென்று சொன்ன என் கண்மணிய, என் கால் மட்டும் வலிக்கவில்லை, மனதும் வலிக்கிறது, மனதும் வலிக்கிறது. ஐயோ சாப்பிடுங்க. அன்னமே உனக்கு அன்னமிடலாமோ, சோத்த போடுறதுக்கும் பாட்டு பாடுறானே. உட்காருங்க, உட்கார் என்று சொன்ன என் கண்மணிய, நான் உட்காரவா வந்தேன். ஐயோ இப்படி ஒரு புருஷன்ட்ட வாழ்றதுக்கு பேசாம செத்துடலாம் போல இருக்கே. இறந்து போவாயா என் கண்மணியே, நீ இறந்தால் நான் எங்கே போவேன் சொல்வாயா? ஐயோ பாட்டை கொஞ்சம் நிறுத்தியா. 8 கட்டையில் பாட வந்த எனக்கு இப்படி முட்டுக்கட்டை போடுவது சரியா? அந்த அம்மா தலைக்கு தெரிச்சு ஓடிடுச்சு. ஏன்னா சாய வரைக்கும் பாடிக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு. பழைய படங்கள் எல்லாம் பாட்டாத்தான் இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் பாட்டு புஸ்தகம் வாங்கி நாங்கள் சினிமா பாட்டுகளை படிப்போம்.
பாட்டு புத்தகங்களை விற்பனை செய்து கொண்டிருந்தது ஒரு காலத்தில் திரைப்படத்துறை. ஆனால் என் தானை தலைவன் கலைஞர் வசனம் எழுதிய பிறகுதான் வசனம் என்று போட்ட அந்த கலைஞர் என்ற பெயரை பார்த்தவுடன் அரங்கமே கைதட்டியது யாருக்கென்றால் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர். கதை வசனம் மு கருணாநிதியின் போட்டோன்னா கைத்தட்டு. அந்த வசனத்தை தியேட்டரில் போய் கேட்டுட்டு வந்து ஒருத்தன் நோட்டில் எழுதி எழுதி பிரிண்ட் பண்ணி மந்திரி குமாரி கதை வசனம்னு ஒரு புத்தகம் போட்டு விற்றான். விற்று தள்ளிருச்சு. பாட்டு புத்தகத்தை விற்று கொண்டிருந்த திரைப்படத்துறை வசன புத்தகம் விற்க ஆரம்பித்தது என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் வசனம் எழுதின பிறகுதான். மந்திரி குமாரி படத்தில் ஒரு வில்லனை காட்டுவார். உண்மையிலே அந்த வில்லன் இன்னைக்கு இருக்கிற நரேந்திர மோடியே தான். அந்த கேரக்டர் அப்படியே இருக்கும். கடைசியாக நீதிமன்றத்தில் நிப்பாட்டியிருப்பாங்கய்யா, தூக்கு தண்டனை கொடுத்து நின்றுப்பான். தூக்கு தண்டனை இதே மாதிரி தான் தூக்கு தண்டனை ஒரு 3 நாட்டுக்காரங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அமெரிக்காக்காரனுக்கு கொடுத்து உனக்கு மரண தண்டனை, உன் கடைசி ஆசை என்ன அப்படின்னு அமெரிக்காக்காரன்ட்ட கேட்டதுக்கு, ஐயா நான் இறந்த பிறகு எனது உடலை ஆபிரகாம் லிங்கனுடைய சமாதிக்கு பக்கத்தில் புதைக்க வேண்டும். ஓகே கிராண்டட்ன்ட்டார். ரஷ்யாக்காரன் தூக்கு தண்டனை, உனக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது, கடைசி ஆசை என்ன? என் உடலை நான் இறந்த பிறகு லெனின் சதுக்கத்துக்கு பக்கத்தில் புதைத்து விடுங்கள். நம்பால் போயிருக்கேன். இந்தியாக்காரரே உனக்கு மரண தண்டனை, கடைசி ஆசை என்ன? நான் இறந்த பிறகு நீதிபதி ஐயா உங்க சமாதிக்கு பக்கத்தில் என்னைய புதைங்கன்னு இருக்கேன். அட போடாதி பல, நான் எப்படா சாகிறது? நீங்க நல்லா இருங்க ஐயா, 100 வருஷம் இருங்க, நீங்க எப்ப சாகுறீங்களோ அது வரைக்கும் நான் ஜெயிலில் இருந்துக்கிறேன்ட்டான். தப்பிச்சிட்டேன். ஆனா கலைஞர் காட்டிய அந்த வில்ல தூக்கு தண்டனை வழங்கப்படுது. உனக்கு மரண தண்டனை, உன் கடைசி ஆசை என்ன? என் கடைசி ஆசை நாடே நாசமாகட்டும் அப்படின்னா. இந்த சாக போறப்ப கூட நாடே நாசமாகட்டும்னு சொன்ன ஒரு ஆள் நீ தாண்டான்னு. இது வேற யாரும் இல்லை, நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி தான். 10 ஆண்டுகள் இந்த நாட்டை நாசம் செய்ததனுடைய விளைவுதான் இன்று இந்தியாவிலேயே ஒரு மாபெரும் மாறுதல் தேர்தல் நிகழ்ந்திருக்கிறது. ஜனநாயகம் துளிர்விட்டிருக்கிறது. இதே கலைஞர் அவர்கள் மந்திரி குமாரி படத்துக்கு வசனம் எழுதுறதுக்கு பூஜை போட போறாங்க. அப்ப பூஜைக்கு ஒருத்தர் வர்றாரு, ஒரு ஐயர். பூஜை போடுறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கிறதா என்ன எல்லாம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டாளா, எல்லாம் ரெடியாக இருக்கு. கலைஞர் இப்படியே பார்த்தாரு. வாங்க அப்படின்னாரு. நல்ல நேரம் குறிச்சிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படியா? இதே மாடர்ன் தியேட்டர்ஸ்காரங்க இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தாங்க, மாயாவதின்னு. அந்த படம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு, எனக்கே தெரியாது. கலைஞர் நெஞ்சுக்கு நீதியில் படித்து சொல்கிறேன். அந்த மாயாவதி பயங்கர தோல்வி படம். அப்போ அந்த இவரை கூப்பிட்டு, நேரம் குறிக்க வந்தவரை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, அந்த மாயாவதி படத்துக்கு நீங்கள் தான் நேரம் குறிச்சிங்களா அப்படின்னாரு. ஆமாம் நான் தான் நேரம் குறித்தேன், வேற ஒன்றும் இல்லை, இதுக்கு நேரம் குறிக்கிறீங்களா அப்படின்னாரு. பக்கத்தில் இருக்கிற போன திருப்தி. யாரையும் துன்புறுத்த மாட்டார், தன் சிந்தனை அப்படி தெளிச்சுட்டு போயிடுவார். உட்கார்ந்திருப்பவர்களை எல்லாம் சிந்திக்க வைத்த தலைவர். அந்த ஒரு வாக்கியத்தில் எவ்வளவு சிந்தனை பார்த்தீங்களா? அந்த மாயாவதி படம் ஓடாததுக்கு அவன் தான் நேரம் குறித்தான். ஆனால் அந்த படம் ஓடல. ஒரு நேரம் குறித்து பூஜை போடுவது மட்டும் ஒரு படத்தின் வெற்றியை தீர்மானிப்பதல்ல. அந்த படம் மக்களுக்கு எப்படிப்பட்ட செய்தியை சொல்கிறது, எப்படிப்பட்ட நடிப்பை தந்திருக்கிறது என்பதை வைத்துத்தான் ஒரு படத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சிந்தனைகளை இந்த நாட்டுக்கு அள்ளி கொடுத்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி, இன்னைக்கு இன்னும் 2 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த ஆட்சி நடக்க போகிறது. இன்று இந்த 40க்கு 40 வெற்றி பெற்ற இந்த நிலையை பார்த்தவுடன் இந்தியாவில் இருக்கும் அனைத்து பத்திரிகைகளும் என்ன எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஸ்டாலின் என்ற சக்தியை எந்த சக்தியாலும் இனி தகர்க்க கூட முடியாது என்று எழுதியிருக்கிறார். He is just like a rock. He cannot be blocked by any hammer அப்படின்னு எழுதியிருக்காங்க.
எந்த சுத்தியலாலும் உடைக்க முடியாத பாறை போன்ற சக்தியாக உருவெடுத்திருக்கிறார். இந்த சக்தி 2026 எங்கள் தளபதி தான் முதலமைச்சர் ஆவார். இதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. காரணம், இந்த நாட்டை ஏமாற்றி கொண்டிருந்த அந்த சக்திகளுக்கெல்லாம் விடை கொடுத்து இன்று வீட்டுக்கு அனுப்பிய காலம் இது. என் தானை தலைவன் டாக்டர் கலைஞருடைய அந்த வசனங்களும் பாடல்களும் அவர் எழுதிய எழுத்துக்களும் கடிதங்களும் இன்றும் மக்களோடு அந்த இதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய எழுத்தையும் அவருடைய சிந்தனையையும் சொல்லையும் செயலையும் இன்று செயலாக்கி கொண்டிருக்கக்கூடிய நம் தளபதியாரின் அந்த புகழுக்கு எந்த நாளும் அழிவில்லை. 100 ஆண்டுகள் கலைஞர் வாழ்ந்திருந்தால் 95 ஆண்டுகள் வாழ்ந்த நம் தலைவர் காலம் உள்ளவரை கலைஞர் என்று எங்க அண்ணன் தலைப்பு கொடுத்திருக்காரு. இதை இன்னும் சேர்த்து சொல்லலாம். காலம் உள்ளவரை கலைஞர் அல்ல, இந்த ஞானம் உள்ளவரை கலைஞர் வாழ்ந்து கொண்டேதான் இருப்பார் என்று சொல்லி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் புகழ் ஓங்குக. 2026 எங்கள் தளபதி தான் இந்த நாட்டின் முதலமைச்சர் ஆவார் என்று அதற்காக தொடர்ந்து நாம் உழைப்போம் என்று சொல்லி மழை வருவதற்குள் நான் முடிக்க வேண்டும் என்பதற்காக இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்.